நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பக்தியோடு கண்களால் தீண்டப்பட்ட, பக்தியோடு உணர்வால் தீண்டப்பட்ட திருமேனியின் சக்தியை சாதாரணமாக எடை போடாதீர்கள். எந்த பிராண பிரதிஷ்டை, மந்திர பிரதிஷ்டை எல்லாவற்றையும் அறிந்து செய்பவர்கள் நன்மை, மிகவும் சிறப்பு. அது தெரியாவிட்டாலும் கவலை வேண்டாம். பக்தியோடு, ஆழ்ந்த பக்தி உணர்வோடு உங்கள் முன்பிருக்கும் திருமேனியை கண்கொண்டு பார்த்தீர்களானால், கைவணங்கினீர்களானால் போதும். அங்கு பெருமான் தானே உயிர்த்தெழுவான். உங்கள் உயிருக்குள் வேண்டுமானாலும் அவரை உயிர்த்தெழச் சொல்லி பிரார்த்தியுங்கள். அல்லது உங்கள் முன்பிருக்கும் திருமேனியில் வேண்டுமானாலும் அவரை உயிர்த்தெழச் சொல்லி பிரார்த்தியுங்கள். அல்லது உங்கள் உயிருக்குள்ளோ அந்த திருமேனிக்குள்ளோ இரண்டிலும் உயிர்த்தெழுமாறும் பிரார்த்தியுங்கள். நேர்மையான பிரார்த்தனையும், நேர்மையான ஸ்ரத்தையான காதலும், ஸ்ரத்தையான பக்தியும் பெருமான் முழுமையாக வெளிப்படுவதற்கான சூழல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பக்திக்காகவும் உங்கள் ஸ்ரத்தைக்காகவும் அவர் காத்திருக்கின்றார். பக்தியையும் ஸ்ரத்தையையும் உணர்வையும் ஒன்றாக்கி அவரை அழையுங்கள், உடனே வெளிப்படுவார்.